மேடம் அந்த பொண்ணோட பேரு முகவரி பார்த்து சொல்லுங்க. புக்கு பார்த்து சொல்லிடுறேன் சார். மேடம் அந்த புக்கை கொடுங்க. பேரு எஸ் ஷீலா, அட்ரஸ் சுமதி லேடிஸ் ஹாஸ்டல், ஏற்காடுன்னு கொடுத்துருக்காங்க சார். எந்த தேதியில எங்க ரூம் எடுத்திருக்காங்க? இந்த மாசம் 10ஆம் தேதி காலையில 7 மணிக்கு ரூம் எடுத்திருக்காங்க சார். ஷீலா தனியா தான் இருந்தாங்களா? எஸ் சார். அவங்கள பார்க்க வெளிய இருந்து யாரா வந்தாங்களா? நோ சார். அவங்களுக்கு வெளியில இருந்து ஏதாவது போன் கால் வந்ததா? நோ சார். ஷீலா இங்க இருந்து யாருக்கா போன் பண்ணாங்களா? நீங்க யாருக்காவது போன் லைன் கொடுத்தீங்களா? எஸ் சார், பேசிருக்காங்க. 24253545 இந்த நம்பருக்கு தான் அடிக்கடி பேசிருக்காங்க சார். கடைசியா இந்த நம்பருக்கு எப்ப பேசுனாங்க? நேத்து நைட் 10 மணிக்கு பேசிருக்காங்க சார். நான் தான் லைன் கொடுத்தேன். இப்ப அந்த நம்பருக்கு ரிங் கொடுங்க. ஹலோ, ஆகாஷ் ஸ்பீக்கிங். ஆகாஷ், நீங்க பாடகர் ஆகாஷ் தானே? எஸ் ஸ்பீக்கிங். நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஓ நீங்களா? எனக்கு ப்ரோக்ராம் டேட் ஞாபகம் இருக்கு சார். அது இல்ல ஆகாஷ், இது வேற ஒரு மேட்டர். உங்ககிட்ட தான் பேசணும். வீட்டிலே இருங்க. இப்ப நான் வந்துட்டு இருக்கேன். வணக்கம் சார். ஆகாஷ் இருக்காரா? மேலதான் சார் இருக்காரு. வாங்க சார், உட்காருங்க. முருகா, எல்லாருக்கும் காஃபி கொண்டு வா. நோ நோ, காஃபி எல்லாம் வேண்டாம். நான் கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் சரியான பதில சொல்லுங்க. கேள்வியா? என்ன கேள்வி? ஹோட்டல் காஞ்சி ரூம் நம்பர் 202ல தங்கி இருந்த ஷீலாவை உங்களுக்கு தெரியுமா? ஷீலாவா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. மிஸ்டர் ஆகாஷ், நான் சொல்ற பொண்ணு ஷீலா நேத்து ராத்திரி 10 மணிக்கு உங்களோட போன்ல பேசியிருக்கா. நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு சார். என்னோட ஃபேன்ஸ் மாலா, சீதா, கீதான்னு இப்படி எத்தனையோ பேர் போன் பண்றாங்க. அவங்களெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முதல்ல நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க சார். அந்த பொண்ணு ஷீலாவை நேத்து ராத்திரி கொலை பண்ணிட்டாங்க. என்ன? ஷீலாவை கொலை பண்ணிட்டாங்களா? எங்க இன்வெஸ்டிகேஷன் படி அந்த பொண்ணு கடைசியா உங்க போன் நம்பருக்கு தான் பேசியிருக்கா. இத பத்தி எல்லாம் சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சொல்றதை நம்புங்க சார். இதுல நாங்க நம்புறதுக்கு ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் படிதான் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அதனால எங்களை கேட்காம நீங்க வெளியூருக்கு எங்கேயும் போக கூடாது. ஓகே? தம்பி, இத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்களா? போலீஸ்க்கு என் மேல இல்ல சந்தேகம் வந்திருக்கு. ஆனா நீங்க ஒண்ணு தம்பி, போலீஸ் புத்தியே இப்படிதான் சுத்தி வளைச்சு மூக்க தொடுவாங்க. நீங்க தைரியமா இருங்க. நான் ஒட்டடை அடிக்கிறத பாதியில விட்டு வந்திருக்கேன். சார், நீங்க யாரை பார்க்கணும்? வார்டனை பார்க்கணும். மேடம் உள்ள இருக்காங்க, வாங்க. மேடம், உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் சார், என்ன விஷயம்? நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். ஷீலாங்கிற பொண்ணு உங்க ஆத்துல தங்கி இருக்காங்களா? ஷீலாவா? ஆமா, இவர் ரூம்ல தான் தங்கி இருக்கா. இப்ப ஷீலா எங்க இருக்காங்க? சென்னைக்கு போயிருக்கா சார். ஷீலாவோட போட்டோ ஏதாவது இருக்கா? அப்ளிகேஷன்ல இருக்கு சார். கொடுங்க. இதோ இருக்கு சார். மேடம், நான் சொல்றதை கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க. சென்னையில ஷீலாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். அது விஷயமா தான் விசாரணை நடத்த வந்திருக்கேன். ஷீலாவோட ரூமை செக் பண்ணும் வித் யுவர் பெர்மிஷன். ஓகே சார். மாலதி, சார் கூட்டிட்டு போய் ரூமை காட்டு. ஓகே மேடம், வாங்க சார். ஆகாஷ், you are under arrest. சார், என்னையே சார் அரெஸ்ட் பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஷீலாவை நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க. ஷீலாவை நான் எதுக்கு சார் கொலை பண்ணணும்? ஆகாஷ், நாங்க எவிடன்ஸ் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். ஐயா, தம்பி ரொம்ப நல்லவர். ஈ எறும்பு கூட
கண்ணை கட்டுவார். அவரு இந்த கொலையை பண்ணிருப்பாரு நம்புறீங்களா? அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எங்களுக்கு தேவை சாட்சிகள். ஆகாஷ் தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு வலுவான சாட்சிகள் இருக்கு. ஏட்டு இவர் கையில விளங்க மாட்டேன். ஐயா 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 வேண்டாம் வேண்டாம். தம்பி ரொம்ப வாயை மூடு, நல்லவர் தொலைச்சிருவேன். சார் 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 தம்பி ரொம்ப நல்லவர் சார். ஹலோ, ஐயா நான் முருகன் பேசுறேன். ஆகாஷ் தம்பிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. என்ன ஆகாஷ் போலீஸ் பிடிச்சு போயிட்டான்? ஆமாய்யா. இதோ இப்போ வரேன். என்னங்க? ஆகாஷ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? இப்பதான் முருகனை ஃபோன் பண்ணி சொன்னா நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். நாங்களும் உங்க கூட வரோம். சரி சரி வாங்க. டேய், நீதான் கொலை பண்ணேன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு உண்மையை ஒத்துக்க. இல்ல உண்மையை விடுவேன். சார் நீங்க அடிச்சே கொண்டாலும் சரி ஷீலா அவனை கொலை பண்ண ஐயா, சொல்றேன். ஐயா அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. தம்பி அடிக்காதீங்க. தம்பி எந்த ஒரு தப்பு பண்ணலையா? விட்டுருங்க. ஐயோ. டேய், பேசாம இங்க ஓடி போயிரு. இல்ல உன்னை உள்ள போடு. ஐயா என்ன எது வேணாலும் பண்ணுங்கய்யா. தம்பியை விட்டுருங்கய்யா. டேய், என்னடா இது? போலீஸ் ஸ்டேஷனா ஃபுட்பால் கிரவுண்டா? அடிபட்டவன் வெளியே அனுப்பிட்டு பதிலா இன்னொருத்தனை உள்ள அனுப்புறதுக்கு? அது என்ன பகையா? என் முதலாளி அனுப்பிடுறத என் கண்ணால பார்க்க முடியலையா? பார்க்க முடியலையா? நல்ல பாரியா, அடியா அடியா. வேணாயா, 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 வேணாயா. யோ, அவன் அடி வாங்காம இருக்கணும்னா உண்மையை ஒத்துக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் அடிக்க வேண்டாம் சொல்லு. உண்மையை சொல்லுடா. டேய் ஐயா, ஐயோ, அடிக்காதீங்க. ஐயா, தம்பி அடிக்க சொல்லுங்கய்யா. ஐயா, அடிக்க வரான்னு சொல்லுங்கய்யா. நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். நான் ஒரு என்ன உண்மையை சொல்லியா? ஏண்டா முருகா, இது என்ன எஜமான சோசமா? இல்லையா, பாசையா, என் தங்கச்சி மேல உள்ள பாசையா. தங்கச்சி பாசமா? என்னடா புது கதை விடுற? ஆமாய்யா, நீங்க கைதி பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சிருக்கீங்களே ஆகாஷ், அவன் என் தங்கச்சி தேவியோட மாவையா. அப்போ என் தங்கச்சி தேவகியோட மக யாரு? அவனா நான் கொலை பண்ணிட்டேன். என்னடா என்ன முட்டாளக்க பாக்குறியா? தொலைச்சு விட போனே. இல்லையா, உங்களுக்கு விவரமா சொன்னாதயா புரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் முதலாளி காசிநாத வீட்டுல நானும் என் தங்கச்சி தேவையும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது தாங்க முடியல. எனக்கு எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது. சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. ஏய், எனக்கு ஆபீஸ்ல அவசர வேலை இருக்கு. உன்னை எப்படி ஹாஸ்பிடல் கூட்டி போக முடியும்? ஏய் முருகா, ஐயா. அம்மா ஆஸ்பத்திரி கூட்டி போ. சரிங்கய்யா. மேடம் கூட வந்திருக்கவங்க உள்ள கூப்பிடு. எஸ் டாக்டர். டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. இவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இதே துடிப்பு அதிகமா இருக்கு. 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். யாராவது ஒருத்தங்க கூட இருக்கணும். மருந்து மாத்திரை தேவைப்பட்டா வாங்கி கொடுக்கணும். சரிங்கம்மா. ஓகே. அம்மா, இந்த விஷயத்த ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேம்மா. நான் அம்மாவுக்கு துணையா இருக்கேன். நீ வீட்டுல போய் வேலையை கவனிச்சுக்கம்மா. சரிண்ணே, நான் வீட்டுக்கு போறேன். நீ அம்மாவை நல்லபடியா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேம்மா. முருகா, முருகன் எங்க போயிட்டான்? அண்ணா ஹாஸ்பிடல்ல அம்மாவுக்கு துணையா இருக்காங்கய்யா. ஓ, அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கா? ரெடி பண்ணு, டீ பண்ணு. சரிங்கய்யா. ஆ தேவகி, தேவகி, என்னங்கய்யா? டிஃபன் எங்க? எடுத்து வை. ஆ.
முதலாளி அப்படின்னு நீ தான் நினைக்கிற. நான் அப்படி நினைக்கல. என் மனைவி தேவகியை கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வருது. முதலாளி அம்மாவும் வீட்ல இல்ல, நீங்களும் நிதானமா இல்ல. சாப்பிட்டு போய் தூங்குங்க. சாரி, நீ என் பெட்ரூம் க்ளீன் பண்ணி பெட் எடுத்த போடு. சரிங்கய்யா. பெட்டை போட்டியா? நான் ட்ராப்பா போட்டேன். முதலாளி ஏன் கதவு மூடுறீங்க? கதவு திறங்க, நான் வெளியே போகணும். தேவகி, உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். தயவு செய்து என்ன புரிஞ்சுக்க. வேண்டாம் முதலாளி, என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு கேட்கிறேன், என்னை விட்டுருங்க முதலாளி. முதலாளி வேண்டாம், தப்பு பண்ண நினைக்காதீங்க. இனிமே நீங்க என்ன தொட்டீங்கன்னா நான் இங்கே தூக்கு போட்டு செத்துருவேன். ஏய் தேவகி, உன்னை நான் கெடுக்கணும்னு நினைக்கல. உன்னை என் மனைவியா. முதலாளி இதெல்லாம் நடக்கிற காரியமா? வயிற்று பசிக்காக உங்க வீட்டுல வேலை செய்யறோம். பசிக்கு சோறு கிடைச்சா போதும். தயவு செஞ்சு என்ன வெளியே போக விடுங்க. நீ வேலைக்காரியா இருக்கிறதுனால தானே யோசிக்கிறேன். என் வீட்டுக்காரி ஆயிட்டீங்க. வேலைக்காரியா இருக்கிறவ என்னைக்கும் வீட்டுக்காரியா ஆக ஆசைப்படக்கூடாது. நீ ஆசைப்பட, நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் நான் தாலியோட வந்து கடவுள் சாட்சியா இந்த தாலியை உன் கழுத்துல கட்டுறேன். இந்த நேரத்துல இருந்து நீயும் என் மகன் தான்.